ஹாய் ஃப்ரான்ஸ் வெல்கம் ட்ரெயினிங் ஆப்ஷன் பார்க்க போனா நம்ம தனுஷ் என்னோட இட்லி கடையோட சிறப்பான ஒரு அப்டேட் வரப்போது 6 மணிக்கு அப்படின்ற விஷயத்தை வந்து பண்ணா டான் பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பண்ணால் இப்போ ஒரு 6 மணிக்கு வந்து பண்ணால் நம்ம தனுஷ் அண்ணாவோட பொங்கல் விஷஸ் வந்து பண்ணால் ஒரு போஸ்டரோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்லி கடையோட அந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா தனுஷ் அண்ணா வந்து பண்ணால் ஒரு கிராமத்தில் ஒரு வில்லேஜ் சைடில் ஒரு பசுமையாக ஒரு வைப்போடு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி நித்யா மேனன் மேம் ஸோ 2 பேருமே பார்க்கறதுக்கு வந்து பண்ணால் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த லொக்கேஷன் அந்த சினாரியோவே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, நேச்சுரலாக இருக்குது. ஸோ கன்ஃபார்மாக இட்லி கடை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து எல்லா சைட்லேயும் பயங்கர ஹீட் அடிக்கும், பயங்கர பிளாக் பஸ்டர் ஃபிலிமாக இருக்கும், கன்ஃபார்மாக நேஷனல் அவார்டு வரைக்கும் போகும். பிகாஸ் அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு பிக்சர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு அழகாக இருக்காங்க, அந்தளவுக்கு பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. நம்ம திருச்சிற்றம்பலம்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிப்போம். 2 பேரும் வந்து அந்த ஸ்டார்டிங்கில் இந்தியவங்க இருக்கும் நமக்கு அழுகே வந்துடும். ஸோ அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிப்போம். ஸோ இதில் இட்லி கடையில் வந்து பார்த்தா எமோஷனல் கனெக்ட் இருக்குது சொல்லும் போது கன்ஃபார்மாக வந்து பார்த்தா பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. ஸோ கன்ஃபார்மாக தியேட்டருக்கு வரும்போது தெரிக்க போகுது நம்ம தனுஷ் அண்ணாவோட இட்லி கடை. ஸோ ஏப்ரல் 10 யார் படம் வந்தாலும் நம்ம படம் சம்பவம் செய்து உறுதி. ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.